ஃப்ரம் சீரிஸோட 2வது எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீசனோட இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான். உள்ள போறோம். ஸ்டார்டிங்ல வந்து நான் சொன்னல லாஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த பையனோட அப்பா பேர் என்னன்னா ஜிம், அப்புறம் நம்ம பாய்ட், அப்புறம் அந்த டாக்டர் பொண்ணு, அப்புறம் அந்த பையன், அந்த 4 பேருமே அந்த வேனில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இவங்க எல்லாம் சுற்று போட்டாங்கன்னு சொன்னால. ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜிம்முக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி அவங்க ஏதோ கதவு தட்டுறாங்க, நம்ம ஹெல்ப்புக்காக தான் அவங்க கூப்பிட்றாங்க போல, நான் போய் கதவு திறந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பாய்ட் வந்து இல்லை வேணாம் சொன்னா கேளு, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் உன்னை நம்பணும், நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க போகிறேன் போது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். நான் சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்ம பாலோட பையன் இருக்கான அவன் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த ஜிம்மோட ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து கூட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னால அவங்க ஓடுறதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு, அவங்க எல்லாமே காலனி ஹவுஸுக்கு ஓடுறாங்க. அந்த காலனி ஹவுஸ் வந்து டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேச்சு தான் எல்லாமே. ஓகேவா? அவங்க வந்து ஒரு ஹெட் மாதிரி. என்ன ஆயிடுச்சு, காலனி ஹவுஸ் கிட்ட வந்து யாரோ ஓடி வரதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வந்துட்டு அலர்ட் ஆகுறாங்க, யாரோ வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது பாயோட பையனுக்கு வந்து ஒரு லவர் இருக்குது. அந்த லவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அவன் வந்து சொல்கிறா இவன் வரான் வலிவிடுன்னு போது இல்லை விட முடியாது, ரூல் என்ன 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா டோரை எதுவும் திறக்கக்கூடாதுன்றதுனால நான் திறக்க முடியாதுன்னு போது டோனை வந்து உண்மையிலே அவங்க வெளியே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த டைம் வந்துட்டு தரக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டத்திலே போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆகிடும்னா, இந்த ஜிம்மோட பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த மான்ஸ்டரில் ஏதோ ஒரு பையன் வந்து பேசுவான். ஓகே, பேசிட்டு உனக்கு நான் யாருன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து இப்படியே மயங்கிக்கிட்ட போகும்போது என்ன ஆகிடும், அந்த போலீஸ்காரன் வந்து கூட இருப்பான்னு சொல்லல, பாயோட போலீஸ்காரன் அவனுமே இவங்க கூட தான் இருக்காங்க. ஒரு ஷூட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போகும்போது என்ன ஆயிடுச்சு, இவங்களோட ரூல் என்னென்னா யாராவது வெளியிலேருந்து உள்ளே வராங்கன்னா அவங்கள வந்துட்டு மண்டி போட வச்சுட்டு பின்னாடி கயிறை கட்டி தனி ரூமில் வைக்கிறது தான். ஓகேவா? ஸோ வந்து என்ன ஆகிடும், ஸோ வந்து கட்டி போடணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு, அங்கே வந்து பயங்கர சண்டை ஆயிடுச்சு. அந்த பாயோட பையன் வந்து வேணாம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க, அவங்க வந்து தப்பிச்சு தானே வந்திருக்காங்க, வந்து இங்கே ரூல் இருக்குது நம்ம அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கயிறை கட்டி 2 பேரும் தனி உட்கார வச்சுருவாங்க. அந்த ப்ரீஸ்ட் தான் வந்து அந்த வீட்டில் வந்து பார்த்துக்கிறாரு. ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க, என்ன ஏது நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல ஒருத்தன், அங்கே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் வந்து செத்துட்டான், ஒரு பொண்ணு சாப்பிடுச்சு. இன்னொருத்தன் வந்து இந்த காலனி ஹவுஸில் தான் இருக்கான் போல். அவனை வந்து இந்த பாயோட பையன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா? அவன் வந்து எழுந்துட்டானா இல்லையான்னு. அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து சைட் அடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒன்று இருக்கும். ஓகேவா? இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இவன் பார்க்க நல்லா தான் இருக்கான், நான் இவன்கிட்டே இருந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆன கைக்கிட்டே உட்காந்துருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் அந்த வேனையாக காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. அந்த ஜிம் வந்து கேட்குறாங்க, அவங்க உள்ளே விட்டால் என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு சொன்னால் கேளு, நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு அங்கே வந்து ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அந்த பையனை வந்துட்டு அந்த வலி இருக்குன்றதுனால அடிக்கடி அவனுக்கு வந்து துடிப்பு வந்துட்டே இருக்குல்ல. ஸோ வந்து அந்த பையனை வந்து கொஞ்சம் தூங்க வைக்கிறதுக்காக ஒரு ஊசியெல்லாம் போட்டு அந்த பையனை வந்துட்டு படுக்க வச்சுறாங்க. அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறாங்க, அந்த பையனுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்லை இந்த மாதிரி எதாவது இருக்கான்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, டானா வந்து நம்ம ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு பேசுகிறா, இந்த மாதிரி வந்துட்டு உன் பொண்ணு வந்து தனியாக ஒரு ரூமில் தான் இருக்கா, பத்திரமா இருக்கா, நீ வந்து கவலைப்படாத, இது எங்களோட ரூலு, நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவள் ஒய்ஃப்கார் என்ன சொல்கிறா, பொண்ணை பார்த்தே அவனா அவங்க அம்மாவுக்கு வந்து பொண்ணு இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எங்கே என்ன கேட்டுட்ருப்பா. ஸோ வந்துட்டு டானா வந்துட்டு நீ கவலைப்படாத, உன்னமா தான் நாங்களும் இருக்கோம், ரொம்ப சீனை போடாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த கான்வர்சேஷன் தான் நீ லைஃப்லேயே வெறுக்கிற கான்வர்சேஷனாக இருக்கும். உனக்கு மான்ஸ்டர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, அக்கா ஃபஸ்ட் எபிசோடில் அவங்க பையன்கிட்ட என்ன சொன்னாங்க, மான்ஸ்டர்ஸ் தான் எதுவும் கிடையாது கண்ணா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆனால் இங்கே மான்ஸ்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, சில விஷயம்லாம் நீ இங்கே இருக்குது, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துலையே வாழ பழகிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டானா வந்து அவங்க ஜிம்மோட ஒய்ஃப் கிட்ட வந்து கதையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பொண்ணு தனியாக ஒன்று உட்காந்துருக்குல்ல, அந்த இடத்துல விக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்குது. விக்டர் அந்த கேரக்டரே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டரு. அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்றது போக புரியும். ஓகேவா? இந்த கேரக்டர் ரொம்ப வியர்டாகவே இருக்கும். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல நடக்கிற எல்லாமே வந்து வியர்டாக தெரியுது, இந்த ஆட்களும் வியர்டாக தெரியுதுனால அவளுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு, நம்ம பாயோட பையன் இருக்கானா, அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் தான் வந்து காப்பாற்றி இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி வந்துட்டு என் பேர் ஃபாத்திமா, நான் இங்கே இருக்கேன், ஸோ வந்துட்டு உனக்கு வந்து ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணை வந்து எதுக்கு கட்டி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ரூல் இருக்குது. பட் வந்துட்டு நீ எதுவும் பண்ண மாட்டேன்னா நான் வந்துட்டு உன்னை கயிறை அவுத்து வச்சுட்டு உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு கூட்டு போக பார்த்தா ஃபுல்லாக பெயிண்டிங்காக இருக்கும். யாருன்னா நம்ம பாயோட பையன் தான் பண்ணி வச்சுப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து இந்த பொண்ணை வந்து அவன் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவன் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவான். அவன் வந்துட்டு உன்னையும் கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணுவான், நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ரெண்டாவது வந்துட்டு இவன் அந்த பொண்ணு ஃபாத்திமா வந்துட்டு இந்த ஜன்னலை திறந்து நீ அங்கே பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்துட்டு எதுவுமே இல்லை, இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ எனக்கு இதெல்லாம் காட்டுற, எனக்கு எதுக்கு இங்கே நீங்கள் கூட்டு வர அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட எமோஷன் வந்து இவளுக்கு புரியுது. எடுத்த உடனே இப்படி தான் இருக்கும், பயங்கரமாக தான் இருக்கும். பட் அந்த பொண்ணை வந்து கன்சோல் பண்ணுவாள் ஃபாத்திமா. ஏன்னா அவன் அந்த இடத்துல இருந்திருக்காள். அதனால் வந்துட்டு நீ கொஞ்சம் வெளியே பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நீ வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிட்டேன்னா நைட் மேர் கூட உனக்கு வந்து ஒரு ட்ரீமாக தெரியும், எதுவுமே இல்லாததுக்கு இதுவே ஒரு ட்ரீமாக இருந்துட்டு போதும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணை கன்சோல் பண்ணிகிட்டே இருப்பாள் அந்த ஃபாத்திமான்ற பொண்ணு. நல்ல கேரக்டர். இந்த இடத்துல வந்துட்டு அந்த போலீஸ்காரர் இருக்கான்னு சொன்னால, பாய்ட் கூட ஒரு போலீஸ்காரர் இருப்பான்னு, அவனோட அப்பாவுக்கு வந்து என்ன ஆகிடும், எப்பவுமே கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் அவங்கள உட்கார வச்சுப்பாங்க. மேலே வந்து காலையில் டு ஈவினிங் வரைக்கும் விளாடுவார். கீழே வந்து நைட் ஆகிடுச்சுன்னா பேஸ்மெண்ட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா வந்துட்டு ஏதாவது உள்ளே வந்து ஏதாவது அவங்க அப்பாவுக்கு ஆகிடுச்சுனான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கீழே வந்துட்டு ஒரு ஆளை போட்டு அவருக்கு செஸ் விளையாட பிடிக்கும், செஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா அவருக்கு கோவமாகி எனக்கு பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆளும் வந்துட்டு பார்த்துப்பாங்க, இல்லை உங்கள் பையன் பற்றிக்கு வரமாட்டான், ஸோ காலில் தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, அந்த வேனில் வந்து அந்த பையனோட காலில் ராட் மாட்டு இருக்குல்ல, அதை கடைசியில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு வந்து ஊசி போட்டு அந்த பையனை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ரூஃப் மேலே வந்து இவனுங்களாம் ஏறிடுவானுங்க அந்த மான்ஸ்டர்ஸ்லாம். அப்போ வந்து அந்த டாக்டருக்கா பயந்துருவாங்க. தான் வந்துட்டு முடியுமா, டேலிஸ்மேன் இல்லைன்னா என்ன, டேலிஸ்மேன் போயிடுச்சுன்னா பயந்துருவாங்க. பாய்டு வந்து இங்கே பாரு, ஏன் பயப்படுற, ஒன்றும் கிடையாது, உன் மைண்டுக்குள்ளே பூந்து உன்னை அடிக்கிறது தான் நீங்கள் பிளானு, அவங்களுக்கு நீ மட்டும் தலை சாஞ்சிடாத, டேலிஸ்மேன் இருக்குது பார்த்துக்கலாம், நீ வந்துட்டு பயப்படாமல் இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கன்சோல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு ஒருத்தனை போட்டு தள்ளிடுச்சுல்ல, அதெல்லாம் வந்துட்டு அவள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த மாதிரி வந்துட்டு ஐயோ நான் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த வாய்ஸ் வந்து மைண்டுக்குள்ளே என்னமோ அவளை சொல்லி மேனிபுலேட் பண்ணுது, நீ இதை பண்ணுன்னு. அந்த பொண்ணு வந்துட்டு சரி ஓகே அப்போ நீ சொன்னா இது நடந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்குது. சரி ஓகே நான் அதே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு இதை பண்ண இஷ்டம் இல்லை, ஆனால் வந்துட்டு இது பண்ணால் ஏதோ நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி மேனிபுலேட் பண்ணுறாங்க. சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, இன்னும் ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை குத்திட்டு அந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஓடுது அவங்க அண்ணங்கிட்ட. நைட்டு தான் ஓடக்கூடாது, எப்படி ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதானே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் இவளை மட்டும் எதுவும் பண்ணாதோ என்னமோ. ஓகே. ஸோ அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த போலீஸ்காரர் இருக்கால அவனோட பேர் வந்து கெனி. ஓகேவா? அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீஸ்ட் இருக்காருன்னு சொல்லலாம் அந்த வீட்டில். ஸோ வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வந்துட்டு இவருக்கு வந்து அந்த டாக்டர் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. யாருக்கு? கெனிக்கு. கிறிஸ்டின்றது அந்த டாக்டரோட பேர். அந்த பையனை பார்த்துட்டு இருக்கால வேனில், அவன் வந்து இந்த மாதிரி நல்லா எங்கள் அப்பா பார்த்துக்கிறா, ஆனால் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, எப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 2 பேர் சேர்த்தாங்கள, ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும், அதுக்கப்புறம் என்னால் இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த சாவையும் என்னால் பார்க்க முடியாது, என்னால் அந்த ப்ரீஸ்ட் வந்து நீ காலையில் போய் அவங்களால கூட்டு வரணும் வேன்லேருந்து போது, இல்லை என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது, ஸோ வந்துட்டு நான் இதுக்கப்புறமும் எந்த போனத்தையும் நான் இந்த இடத்துல பார்க்க விரும்பல அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போனால் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கம்யூனிட்டிலன்றது சொல்ல தேவையில்லை. கரெக்டாக? ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த பாயோட பையன் இருக்காங்க, அவன் பேர் வந்து எலிஸ். ஓகேவா? இந்த ஜிம்மோட பொண்ணு பேர் வந்து ஜூலி. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதாச்சு அதாச்சு, கீழே நடந்ததுக்கு சாரின்னு எலிஸ் சொல்ல, உங்கள் அம்மா உன்னை பார்க்க வச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அவன் டானாட்ட பேசிகிட்டு இருக்கா, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு டானா என்ன பண்ணுறா, அந்த மாதிரி அவங்க அம்மாட்ட வந்துட்டு இந்த கதையை சொல்கிறா. யார்? ஜிம்மோட வைஃப் கிட்ட. அப்போ வந்து தாலிபான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்துட்டு டானா வந்து இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு இங்கே மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது, இதுங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுதுங்க, இப்படி தான் நாங்கள் டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், உனக்கு இதுவாக இருக்கும், நாங்கள் டெய்லி ஏந்துக்கும் போது மார்க் ஆண்டனி எஸ்டே சூர்யா மாதிரி சரி எல்லாம் மாறி இருக்காதான்ற மாதிரி தான் இருப்போம், ஆனால் வந்துட்டு நடக்கிறது தான் நடக்குது. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல நானும் வந்து எப்படி மாட்டினேன் அப்படின்னா, நானும் என்னோடய சிஸ்டரும் வந்துட்டு ஒரு ஹண்டிங் ட்ரிப்புக்காக இந்த இடத்துக்கு வந்தோடனே பார்த்த விஷயம் மரம் ஒப்பும்போது அந்த வைஃப் ஜிம்மோட வைஃப் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமாம் கரெக்ட், இங்கே மரம் இருந்தது, ஆமாம் மரம் இருந்தது, அப்புறம் ஒரு காக்காலாம் வரும், காக்கா கூட்டம் வரும், அது மாதிரிலாம் வந்துச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவளே வந்துட்டு சொல்லுவா, அது மாதிரி வந்துட்டு நீயே எத்தனை தடவை இந்த இடத்த சுற்றி வந்திருப்ப, எந்த மார்க்கும் இல்லை, எந்த டேரக்ஷனும் கிடையாது, ஒரே இடத்தையும் சுற்றி வந்துட்டு இருந்திருப்ப, அதே மாதிரி தான் நாங்களும் வந்து மாட்டினோம். இங்கே வந்து ஒரு டைனர் இருக்குல்ல, அந்த டைனரில் வந்துட்டு தான் கெனியோட அம்மா வந்து இருப்பாங்க, அவங்க தான் எல்லாருக்குமே சாப்பாடெலாம் போடுவாங்க. ஓகேவா? ஸோ டானா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல டைனர் இருக்குது, மோட்டல் இருக்குது, காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க.
அப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி சன்செட் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு கும்பலாக ஒரு நிறைய ஆட்கள்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து எங்கள் காருக்கிட்ட வந்து நின்னாங்க. என்னோட சிஸ்டருக்கு வந்து அது புரியல. நான் ஒன்றும் சொன்னேன் வெளில போகாதன்னு. அவள் போய் கன் எடுத்துகிட்டு சுட போனா. நான் அப்பயுமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு கிட்ட வந்து அவளை வந்து மூஞ்சி கீஞ்சி எல்லாத்தையும் கிழிச்சு அவளை வந்து என் கண்ணு முன்னாடியே அவளை கொன்னாங்க. அது இப்போ வரைக்கும் என் கண்ணில் அப்படியே நிற்கிது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். உடனே இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல இப்படி தான் நடக்குது. ஸோ மான்ஸ்டர்ஸ் ரியல். ஸோ வந்து இது என்னோடய லைஃப்பில் நடந்திருக்குன்றதான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஊற்றுறாங்க டோனா. அப்புறம் வந்து அந்த வேனில் வந்து இப்போ தான் இந்த செகண்ட் எபிசோடு தான் வந்துட்டு நிறைய பேர் எப்படி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அவங்க வெளில எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்றதுலாம். ஸோ வந்து இந்த கிறிஸ்டின்ற பொண்ணு வந்து ஒரு 3rd இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. வந்துட்டு டாக்டராக போகிறா, 3rd இயரில் இருக்கா. இப்போ இந்த ஜிம்மு வந்து என்னென்னா ஒரு இன்ஜினியர். இந்த தீம் பார்க்ஸில் ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரி ரைட்ஸ் கட்டுறாங்களா, அந்த மாதிரியான இன்ஜினியர் அவர். ஓகேவா. ஸோ அந்த பையன் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து ஒரு ட்ரீம் ஒன்று வந்திருக்கு. அப்பப்போ முழிச்சிட்டு தூங்குறான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன், நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை பார்த்தேன். அதில் வந்து ஒரு ட்ராயிங்கில் வந்து நான், நீ, அம்மா, ஜூலி எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படியே ஒரு டிரான்சிஷனாக காமிச்சா விக்டர் வந்து எப்படின்னா கையில் ஒரு கிரான்ஸ் பாக்ஸோட இருப்பார். அப்புறம் வந்து பொண்ணை பயமுத்தானே அவன் தான் விக்டர். அவன் வந்துட்டு கிரான்ஸ் பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு என்னென்ன இன்சிடென்ட் நடக்குதோ எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சுட்ருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக வியர்டாக ஏதோ ஒரு விஷயம்லாம் தெரியுது. ஓகேவா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி அந்த போலீஸ்காரனுக்கான கெனி யான் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஏதோ வெளில போய்கிட்டு இருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சது. ஆனால் அவர் வந்து பஸ்ஸு ஓடிக்கிட்டே போயிட்டு இருந்தார், எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, இவங்க 3 பேர் தான் இருந்திருக்காங்க போல். சரி ஓகே, அவனுக்கு வந்து என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு, அது திரும்ப சரியாக பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக நாங்கள் அந்த மரத்தை பார்த்தோம். எல்லாருமே உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இந்த மரம், அப்புறம் இந்த கூட்டமான ஒரு காக்கா, சன்செட் ஆகிற டைமில் எல்லாருமே அந்த மாதிரி டைமில் தான் வந்து மாட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறையா இன்சிடெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு காலனி ஹவுஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த செரிமோனி, இந்த டெத் செரிமோனி நடக்குதுல்ல, புதைக்கிறாங்கல்ல சுடுகாடு, அது எல்லாமே இங்கே இருக்கிற மக்கள் தான் கொண்டு வந்தாங்க. சும்மா ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகி ஒரு வாழ்வியல், ஒரு சிவிலைசேஷனை க்ரியேட் பண்ணதே இங்கே இருக்கிற மாட்டிகிட்டு இருந்த மக்கள் தான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த கெனியோட அப்பா அங்கே தனியாக மாட்டிக்கிட்டு இருக்காருல பேஸ்மெண்ட்டில், அந்த பொண்ணு ஒன்று பார்த்துக்குதுல, அந்த டைமில் வந்து என்ன ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கேட் வந்து ஓப்பன் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு ஃபைனலி அந்த அவங்க அப்பா கெனியோட அப்பாவை பார்த்துக்கிற அந்த நசுங்காலி, கெனியோட அப்பாவுங்காலி எப்படி இவங்க உள்ளே வந்தாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு பொண்ணு ஒன்று குத்திட்டு ஓடிச்சுல, அந்த பொண்ணு கதவு திறந்து போட்டே ஓடிட்டு அவன் அண்ணாட்ட போயிட்டு வந்து சொல்கிறான், அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு இன்னும் தெரியுது, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொலையே பண்ணாலும் நம்ம ஒருத்தர்கிட்ட தான் கண்டிப்பாக உண்மையாக இருப்போம் அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த இடத்துல என்னாச்சு, இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ரூஃப் டாப்லேருந்து மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த ஜிம்முக்காரன் சும்மா இல்லாமல் ஆமாம் இது இழுத்தா வந்துருமா அப்படின்ற மாதிரி டாலிஸ்மேனை இழுத்துருவான். திடீர்னு பார்த்தா ரூஃப் டாப்லேருந்து ஒன்று வந்து விழுற மாதிரி ஒரு கனவு. நிஜம் கிடையாது, கனவு. ஓகேவா. நான் வந்து வேணும்னே சொன்னேன் கனவு. ஓகேவா. ஸோ வந்துட்டு விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லா ஆளுங்களாம் வந்து இவங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸாக இருக்கட்டும், ப்ரீஸ்டாக இருக்கட்டும், 2 பேருமே. அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த ஜூலியும் ஜிம்மோட ஒய்ஃபும் வந்துட்டாங்க. ஏன்னா பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா. சரி என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கம் வந்துட்டு அந்த கெனி வந்து போய் அந்த அதாவது அவங்க அப்பா பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா திடீர்னு வந்து அந்த டோர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா. ஓப்பன் ஆகிட்டு கீழே பதறிட்டு இப்போ பார்க்குறான். ஃபைனல் பார்த்தா அவங்க அப்பா வந்து தனித்தனியாக கை கால் உடம்பு எல்லாம் தனியாக கிடக்குது. அவனால் முடியல, அவனுக்கு பதறுது ரொம்ப. ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் என்ன ஆச்சு, இவனுக்கு வந்து வெறியாகி போட்டு மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருக்கான். எனக்கு இந்த சீரீஸ் பக்கம் ஒரு டவுட், ஒருவேளை இவன் தான் மரத்தை போட்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் மாட்ட வச்சுக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வந்துட்டு அவன் வேற ஒரு ரீசனுக்காக அதை கட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பாய்டு வந்துட்டு கேட்குறாரு அந்த ஃபேமிலி எங்கே அப்படின்னு கேட்கும்போது எல்லா காலனி ஹவுஸ் காமிச்சாச்சு, பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துலேருந்து பாய்டு வந்துட்டு இந்த மாதிரி அவரோட அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வந்துட்டு நைட்ஸ் வித்தவுட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று மாட்டியிருக்கும். ஓகேவா. ஸோ வந்துட்டு அது என்ன கணக்குன்னா, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து மான்ஸ்டர் கிட்ட யாரும் மாட்டாமல் சாகாமல் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் 96 நடந்திருக்கு. ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே இவங்க செஞ்சுட்டு தான் அடி விட மாட்டேங்கிறாங்களே. அதான் வந்துட்டு ஒருத்தனா வந்துட்டு காலி ஆகிட்டே இருக்கான்ல. சொன்னாலும் அவர் அந்த போர்டை அழிச்சிட்டு உள்ளே டிப்ரெஸ் ஆகி ஒரு கீ ஒன்று எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அது என்ன கீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் நான் அப்புறம் தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன்.
ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு மறுபடியும் அவன் தம்பிக்கு வந்து கதை சொல்லிட்டு இருப்பா. அந்த ஜூலின்ற பொண்ணு அவன் வந்துட்டு என்ன ஆயிட்டு அந்த தம்பிக்காரன் வந்து வெளில ஜன்னலையே பார்த்துட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா ஒரு பையன் வந்து ரின் விளம்பரத்தில் வர பையன் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு உஷ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ வந்துட்டு நம்ம தேர்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுவோம். அடல் தான் சைனிங் ஆஃப். பாய்.